Mr. Sandeep Kumar, our title sponsor, Mallika Furniture. Mr. Vijay Kumar, venue sponsor, Vijay Mahal. Mr. Jairaj Sridhar, founder, GJ Groups. Yes, so ladies and gentlemen, இப்போ அடுத்ததா நம்ம வந்து பாடகர் அவதாரத்திலேருந்து கமீடியன் அவதாரத்துக்கு வந்து மறுபடியும் பழனி பட்டாளம் அண்ணா வந்து மாறிட்டாரு. இப்போ காமெடி ஸ்டேஜா வந்து யூஸ் பண்ண போறாரு. ஒரு பலத்த கைதட்டல் for the multi talented பழனி அண்ணா. மானிட்டர் வைங்க, தொண்டையே போயிடுது. இன்னும் கூட கொஞ்சம் வைக்கலாம், மானிட்டர் மட்டும். சரி ஹலோ, சரி சரி ஹலோ. ஓகே, இப்போ வந்து நிறைய மிமிக்ரி வாய்ஸ் உங்களுக்காக இப்போ பேசி காட்ட போகிறேன். உங்களுக்கு பிடிச்ச வாய்ஸுங்க நிறைய பேச போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிறைய மேடையில் கேட்டிராத சில வாய்ஸுங்கள்லாம் இந்த மேடையில் உங்களுக்காக நான் பேச போகிறேன். இளைய தலைவர் விஜய் ரசிகர் எத்தனை பேர் இருக்கீங்க? தல அஜித் ரசிகர். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் பேசி ஆகணுமா இளைய தலைவர் விஜய்? ஓகே. என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி குழந்தைகளுக்கும் வணக்கங்கண்ணா. இது யார் சொன்ன டயலாக்னு தெரியல, ஆனால் இன்னும் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னன்னா உசு பேத்துறவங்கிட்ட உம்மனும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்மன் இருந்தா வாழ்க்கை ஜம்மன் இருக்கு நண்பா. இதுக்கே படுத்துட்ட எப்படிரா? இன்னும் இப்போ வந்து என்னன்னா இருறா ஏன்பா, என்னோட ஹைலைட்டான வாய்ஸ் மட்டும் நான் உங்களுக்காக இப்போ பேசி காட்ட போகிறேன். நிறைய பேர் கேட்டாங்க, அண்ணே நீங்கள் மன்சூர் அலிகான் மாதிரி பேசுவீங்களே, அது பேசுங்க அப்படின்னாங்க. அப்புறம் நீ என்ன கோபிநாத் கேட்டிருந்தாங்க. ஆமாம், கண்டிப்பாக நீ என்ன கோபிநாத் பேசுவோமா? ஓகே. நீ என்ன கோபி அண்ணா மாதிரி. ஸோ அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க விஜய் டிவியில், அவர் முன்னாடி அதை பேசி என்ஜாய் பண்ணார். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இது ஐயோயம்மா கம்பி வாய மூடா தம்பி வழங்கும் நடந்தது நடக்காதது நடக்கவிருப்பது நடக்கவே கூடாதது என்ன. அதாவது சென்னையிலிருந்து மிக அருகாமையில் ஒரு 350 கிலோமீட்டர் தொலைவில் நம்முடைய தஞ்சாவூர் மாகாணம் உள்ளதா. அந்த மாகாணத்துக்கு வரும் பெண்களுக்கு ஒரு பேய் மேக்கப் போடுகிறது என்று ஊர் மக்கள் கூறுகிறார்கள். ஒரு நிமிஷம். ஆனால் இங்கு வந்து பார்த்தா அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவர்கள் அழகானவர்கள், அன்பானவர்கள், பண்பானவர்கள். இப்படியெல்லாம் சொல்வேன் என்று எதிர்பார்த்தா அது உங்களுடைய முட்டாள்தனம் என்றே சொல்வேன். உண்மையிலே அவர்கள் அழகானவர்கள் தான். இப்படிப்பட்ட பேய்க்கு உண்மையாக ஒரு பேய் மேக்கப் போடுகிறது என்றால் உண்மையாக அது அமானுஷ சக்தி தானா இல்லை ஆணி புடுங்குற சித்தி தானா என்று கேட்டால் அது அமானுஷ சக்தியும் இல்லை, ஆணி புடுங்குற சுத்தியும் இல்லை. எங்க அம்மாவுடைய சித்தி என்று ஊர் மக்கள் கூறுகிறார்கள். நன்றி 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 நன்றி. அடுத்து வந்து மன்சூர் அலிகான் அண்ணங்கிட்ட வந்து இப்போ லேட்டஸ்டாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய கபாலி டயலாக், அந்த டயலாக்கை நம்ம மன்சூர் அலிகான் அண்ணன் பேசுறாருன்னா எப்படி இருக்கும் பார்ப்போம். கபாலி டயலாக். மன்சூர் அலிகான்னாலே அண்ணன் ஒரு வேற மாதிரி டைப்பு, கல்லாட்டாவும் பண்ணுவார். ஸோ உங்களுக்காக மன்சூர் அலிகான் அண்ணன் மாதிரி இப்போ நான் இந்த அவமானம் உனக்கு தேவையா? டேய் ட்ராக்கை போடுறா. தமிழ் பாடகல்ல நீங்க மரல வச்சுட்டு மீசிய மொறுக்கி விட்டுட்டு லுங்கிய மடிச்சு கட்டிட்டு நம்ம நம்பியாரன கபாலி அப்படின்னு சொன்ன உடனே துணிஞ்சு செல்லுங்க அப்படின்னு சொல்லுவானே அந்த கபாலி நினைச்சியா? வீரபத்திரன்டா. நான் வந்துட்டேன்னு சொல்லு. 25 வருஷத்துக்கு முன்னால வீரபத்திரம் எப்படி போடணும் அதே பழைய வீரபத்திரம் நான் வந்துட்டேன்னு சொல்லு. எல்லாரும் கையை தட்டுங்க, இல்ல நான் சந்தன காட்டுக்கு தூக்கிட்டு போயிடுவேன். இதே டயலாக நம்ம காமெடி நடிகர் கஞ்சா கருப்பு அண்ணங்கிட்ட கொடுக்குறாங்க. அவர் எப்படி பேசுவார்னு பார்ப்போம்.
சந்தோஷமா? இங்க இருங்க, தமிழ் படங்கள்ல இங்க மரல வச்சுட்டு மீசைய முறுக்கி விட்டுட்டு லுங்கிய மடிச்சு கட்டிட்டு நம்ம நம்பியார் என்ன கபாலின்னு சொன்ன உடனே குனிஞ்சி சொல்லுங்க ஏசம்மா சொல்லுவான அந்த கபாலி நினைச்சியா? சிங்க சிக்கட சிறுவண்டு சிக்காது இல்ல, சந்தோஷமா? அடுத்து வந்து இங்கே வந்து கேப்டன் நான் பேசிட்டு இருந்தேன். நம்ம மார்க் ஆண்டனி திரைப்படம் பார்த்துருப்பீங்க. அதில் சிலுக்காகவே வாழ்ந்திருக்கும் நம்முடைய சின்ன சிலுக்கு இங்கே வந்திருக்காங்க. வரீங்களா? ஒரு வாய்ஸ் பேசுவோம். ஒரு படத்தை கைத்தட்ட கொடுக்கலாம். பேசுங்க, ஒரு 2 வார்த்தை பேசுங்க. சொல்லுங்க டிஜே அண்ணா. ரொம்ப நேரமா அதையே சொல்லிட்டு இருக்கேன். சரி விடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு. மீண்டும் மீண்டும் தஞ்சாவூர். எல்லாருக்கும் விஷிங் யூ வெரி ஹாப்பி நியூ இயர். மாஸ்க் கொடுக்கல, இவங்க கொடுத்தா போட்டுப்பேன். ஏன்னா அவர் மாஸ்கோடு வீடியோ பார்த்து பார்த்து பழக்கம் ஆயிட்டாரு இல்லைங்களா? இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்கறா? சிலுக்கு கேக்குதாடா, சிலுக்கு உடுக்கு. எனக்கு வந்து அண்ணா கிட்ட வந்து எஜேசுயா சார் வாய்ஸ் கேட்கணும்னு இருக்கு. சோ அந்த சின்ன டயலாக் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. நீங்க அத கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. ரொம்ப நேரமா நிறைய ஹீரோஸ் பத்தி பேசிட்டே இருக்காரு. ஆனா நம்ம மீசக்கார ஃப்ரெண்ட் மட்டும் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அவன் லேடிஸ் விஷயத்துல கொஞ்சம் வீக்கு. டிசிப்ளினான இருக்கிற கேங்ஸ்டர்லயே அவன் கொஞ்சம் டிசிப்ளினான கேங்ஸ்டர். அதனால தான் டேய் உட்றாதடா உட்றாத, டேய் சிலுக்குடா சிலுக்கு, திரையில பார்த்திருக்க இப்ப தரையில வந்திருக்கடா, உட்றாடா உட்றாடா. டேய் என் பையன் அடிப்பானே, போன் பண்ணானே என் பையன் கேட்பானே, இப்ப நான் என்ன சொல்லுவேன்? அவங்க எடுக்காடா மயாடி. டேய் சிலுக்குடா உட்றாதடா, டேய் ஆண்டனி கூட உட்று, சிலுக்கு உட்றாதடா, சிலுக்கு உட்றாத உட்றாதடா உட்றாத, போறா பாட்ட. போதும்பா போதும். ஓகே, தேங்க்யூ.